நமக்கு ஆண்டவர் நினைச்சு நம்ம மேல பிரியம் வைக்கணும். அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் ஊழியத்தை செய்யறதுக்கு நிறைய தடைகள் நிச்சயம் வரதான் செய்யும். ஜெபிக்கும் போதும் ரொம்ப நேரம் ஜெபிச்சா அதுக்கும் தடை நினைச்சுது வருது. ஓயாம சர்ச்சைக்குள்ள போனா அதுக்கு தடை. என்ன இதெல்லாம் தடை பண்ணுவது சாசு ரொம்ப முன்னி போய் ஜெவமணி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டை பத்தி சொல்லி ஆண்டவர் அழைத்து கூட்டிட்டு போயிடுவான். அதனால இவ்வளவு நினைச்சு தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் அவன் திட்டம் போட்டுட்டு இருப்பான். நான் தேவனுடைய பிள்ளைங்க நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய கருத்தை ராஜமுடியா இருக்கணும்னா அலங்காரமான கிரீடமா இருக்கணும். ஆண்டவரோட பிரியமா இருந்தா நம்ம ஆண்டவருக்கு நினைச்ச பிரியமானதை செய்யணும். ஆண்டவர் பிரியமானதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? ஓடணும். அது ஓடும் போது நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் ஓட போறோம். ஆனா நித்திய காலமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஏசப்பாக்காக நேரத்தை கொடுக்கணும். அதான் ஒரு பாட்டு படிச்சேன். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமான ஒரு பாட்டு முதல்ல வந்தோடனே தெரியாது. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பாத்தீங்கன்னா உடலை கொடு உள்ளத்தை கொடு என்ன செய்யணும்? உற்சாகமான பாட்டு நிர்மான்ஸ் பாட்டு அது படிச்சேன். அப்போ பாருங்க நம்ம வந்து உடலை கொடுக்கணும். உற்சாகத்தோடு உள்ளத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்மள ஆசீர்வதிப்பார். அது சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை குறிச்சு அவர் சந்தோஷப்படணும்னா நம்ம எழும்ப அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கும் போது அவர் வேதனை பட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க புலம்பி அழுது ஒண்ணு தெரியாத சின்ன பிள்ளை இந்த கல்கோளம் மிட்டாய்க்கும் இந்த கம்பு குச்சி மிட்டாய்க்கும் அழுது போல அழுதுகிட்டே இருந்தோம்னா அது அவருக்கு கஷ்டமா தெரியும். ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க உணவை சாப்பிட பிள்ளைங்க இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைங்களாவே உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு என்ன ஆண்டவரே என்னோட நல்லா கொடுத்துட்டு இருந்தா ஆண்டவர் குறைச்சவே மாட்டாங்க. கொஞ்சம் குறைச்சிட்டாரு. ஒரு யாருக்கா சுகம் வந்துச்சு, யாருக்காவது கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா நிறைய கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஜெபத்தை மட்டும் குறையாம பண்ணிக்கிட்டுங்க உங்க குடும்பத்தை ஆண்டவர் சூப்பரா கட்டி எழுதுவாரு. அல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் கொடுக்குற டயத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்காக என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நீங்க செய்துகிட்டே இருங்க. அந்த காரியம் செய்ய ஆண்டவர் நம்மகிட்ட மகிழ்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாரு. மகிமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. உன்னில் மகிமைப்பட்டுவேன் ஒரு விஷயம். உன்னில் நான் மகிமைப்படுவேன், இன்னும் நீ மகிமைப்படுத்துவேன். இருக்கு நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அப்ப இன்னும் மகிமைப்படுத்துறதா இருந்தா நம்ம எலும்புன்னு கட்டுரை பிள்ளை நம்ம வேத வாசிக்கலையோ ஜபத்திலையோ ஆலயத்துக்கு போறதோ ஆண்டவருக்கு கொடுக்கறது கணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நினைச்சுவாரு ஆசீர்வாதம். என்னங்க நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். அல்லேலூயா. நீங்க அப்படியே இருக்கணும். நம்ம வீட்டுல வந்து எந்த காரியமும் கோணலா இருந்தா கூட அந்த கோணலா ஆண்டவர் மாத்திடுவாரு. நம்ம ஜெபிக்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லி அவர் செய்வதை கணக்கு நீங்க செஞ்சு பாருங்க. எந்த இடத்துல தியானம் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல நாளைக்கு எதிர்த்து முன்னால யாரையும் வர மாட்டாங்க, விலைக்கு போயிடுவாங்க. சொல்லிடணும். அல்லேலூயா. நம்ம 2 பேருக்கு போகும்போது நீங்க சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் என்ன சுவிசேஷம் ஆண்டவர் அனுமதி பாருங்க. முன்னத்தை மறுநாள் சுவிசேஷம் சொல்லணும்னா அவங்க போறத பார்த்தாலே நம்மளும் சுவிசேஷம் பயமா இருக்கும். ஏன்னா விலைக்கு அந்த பாட்டுக்கிறாங்க கண்ணை நம்ம நிக்கிறது கூட தெரியாம போயிடுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு போட்டுட்டு எய்த்தக்கில் போய் முட்டிக்கிட்டு இது என்னத்தையாவது ஏசுன்னு வெளியிட்டு கிடக்கும் அப்படின்ட்டு விலைக்கே செஞ்சுறாங்க போயிடுவாங்க. ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தாங்க, சொந்தக்காரங்க தான். ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க என்னை விட்டுருங்க கையெடுத்து வண்டி விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடுறாரு. கதை பாருங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் எப்படியாவது இவங்களை ரட்சித்திருக்கப்பா நம்ம ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படணும்ல. நம்ம அப்படியே விடக்கூடாது. எல்லாத்தையும் ரட்சிக்கலாம். ஆண்டுல எனக்கு சிலவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கஷ்டமா தெரியுது. ஆண்டவரே இவங்களை ரட்சித்திருக்கப்பா உண்மை அறிவிட்டுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டுடைய கருத்து ராஜ்ய முடிவா இருக்கணும்னா அலங்காரமான கிரீடமா இருக்கிறதா ஆண்டு நம்மளுக்கு பிரியமா இருக்குவா நீங்க புலப்பாதீங்க. இனிமே புலப்பத்தெல்லாம் என்ன செஞ்சிருங்க? தூக்கி தூரம் போட்டுருங்க. ஆண்டவர் மேல என்ன எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நீங்க செபிக்க உங்க குடும்பமே மாறும். நீங்க குடும்பத்துக்காக ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபிக்கும் போது குடும்பத்தை ஆண்டவர் நினைச்சுவாரு மாத்திடுவாரு. நீங்க இருக்கிற சூழ்நிலையை மாத்திடுவாரு. என்னன்னா நீங்க உட்கார்ந்து பேசுறது யாரு? வார்த்தை கொஞ்சம் படிச்ச ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க. அவர் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு என் பிள்ளைய எப்படியாவது மேன்மைப்படுத்தும் சொல்லி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால கேட்டு
இந்த கதையை கட்டியா அந்த கதையை கட்டியா, என்னத்த சர்ச்சைக்கு போய் என்ன ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு புலம்புறது என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அலையிலையா என் புருஷன் பிரச்சனை, என் மகன் பிரச்சனை, என் மகா பிரச்சனை, என் மாமியா பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள கொண்டது எல்லாம் என்ன பிரச்சனை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம உயிரோடு தானே இருக்கோம். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை சுத்தி சுத்தி வரதான் செய்யும். ஆனா நம்ம மேல ஆண்டு பிரியமா இருக்குன்னா நீங்க எல்லாம் ஜெபிங்க, ஜெபிக்க 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 அந்த பிரச்சனையில மாத்தி எப்பேற்பட்ட மக்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. எனக்கு ஒரு லைனிங் சித்தி சொல்ல அவளுக்கு நானே சித்தி பிள்ளைங்களுக்கு ஆண்டு பற்றி சொல்ல முடியாது, அவளுக்கு வசதியானவங்க சொல்ல முடியாது. ஆனா யாருமே ஆண்டு பற்றி சொல்லக்கூடாது. வளர்ந்து முட்டி போடுற ஒரு கடமை ஆச்சு, முட்டி போடுற ஒரு கடமை அவங்களாம் பார்த்தேன் அமைதியாகிட்டான். அது இப்படி போயிட்டு இருந்தான். அப்படி அப்படி சொன்னதுல இந்த யூடியூப் சேனல் போனதுனால அவன் இப்போ என் சித்தி பையன் என்ன செய்யறானா, அவங்க யூடியூப் சேனலை பார்த்து ஐயா இப்படி வச்சு கொடுப்பான், பூவை வச்சு கொடுப்பான், எங்கள் ஆச்சு அவங்க மகன் திருடத்தை வச்சு கொடுப்பான், எனக்கு அது செய்தியெல்லாம் கேட்கலாம். அவன் சுயசெய்தியெல்லாம் சொல்ல முடியாது. யூடியூப் சேனல் போகிறது இருக்க வீட்டுக்குள்ள ஃபேமிலி சேனலே மகன் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். சொந்தக்காரன் அப்படியே விட்டு போகிற மாதிரி அவனுக்கு இன்னொரு அக்கா மகன் இருக்கான். அம்மா சென்னையில் வசதிதான், அவங்க கிளாஸில் இருக்கான். ராஜேந்திரா சித்தி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நீ ஜாயின் பண்ணிக்கணும். எங்க சித்தி சேனலை இனிமே நான் பார்க்க போறேன். எங்க சித்தி சேனல் எப்பவுமே வச்சு பார்த்துருக்கேன். எங்க சித்தி செல்லுல பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டே போட்டு கேட்டுக்கிட்டே நீங்க பேசுறது தான். அலையிலையா அப்படி எல்லா இடத்துக்கும் நினைச்சு எனக்கு ஆண்டோட திரும்பினால போயிட்டு இருக்கு. அலையிலையா இப்போ நான் உங்களுக்கு போய் சுயசு சொல்ல முடியாது. ரொம்ப என்ன இருக்காலும் ஆண்டை பற்றி சொல்றேன், நியாயத்தை குறித்து சொல்றேன், எல்லாத்தையும் நினைச்சு போயிட்டு இருக்குது. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு அவளுக்கு கொடுங்க, நீங்க பாருச்சு ஆனால் நடத்துறீங்களா, நீங்க செல்லு பாருங்களா, உடனே அவள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டா. அப்படி டக்கு டக்குன்னு பிள்ளைங்க நினைச்சுங்க உச்சாரமா எங்கள் சித்தி பிள்ளைங்க, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, அப்படி யாருக்கு டச்சு செல்லுங்க உடனே ஓப்பன் பண்ணுறேன். டக்கு டக்கு டக்குன்னு செல்லு போயிட்டு இருக்கு வசனம். அலைமையா நான் தேவி பிள்ளைகளை நமக்கு நம்மளால முடிஞ்செல்லாம் ஏதாவது நினைச்சு ஆண்டவருக்காக செய்யணும். ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கள என்ன செய்யும், டச் ஆகும். அலைமையா ஒரு வார்த்தை டச் ஆகும், ஆண்டவர் கிரியை செய்வாரு. அந்த நேரம் அந்த செல் எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு என் பிள்ளைகள் பார்க்கும்போது சொல்லுவாங்க.